8th ஸ்டாண்டர்ட் 9th இயரில் ஒரு லெசன் இருக்குது, பால் மனம் ஒரு லெசன். அந்த லெசனை நான் ஒரு ஸ்லைட் ஷோவாக பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லைட் ஷோ எப்படி பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க, கமெண்ட்டில் போய் கேட்டிங்கன்னா நான் அப்போ சொல்லுவேன். அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடணும், அதில் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அப்படி நீங்கள் கேட்கலன்னா அஸ்கு புஸ்கு அப்பளம் வடை அதெல்லாம் நான் இந்த ஸ்லைட் ஷோலாம் காமிக்கவே மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். ஸோ இப்போ ஸ்லைட் ஷோ போகலாம். ஃபஸ்ட்டு நல்லா இருந்தால் நல்லா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஃப்ரம் பிகினிங். பால் மனம், மழலை மனம் மாமனம், மழலை போல் மனம் எல்லா மனம், மழலை எங்கும் காணின் மனித மனமும் மழலை மனமே, மனிதன் எங்கும் காணின் மழலை மனமும் மனித மனமே. இதை கவிதை நான் தான் எழுதினேன். இது கவிதையா பாட்டா இல்லை மனப்படச்செயலான்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். கிருஷ்ணா. பிஞ்சு விரல்களால் ஜன்னலை பிடித்தவாறே நின்று தெருவை பார்த்து கொண்டிருந்த குழந்தை கிருஷ்ணா தன் முகத்தை திருப்பி பார்த்தாள். ஈரம் பிதுகும் வில்லரி பிஞ்சாக முகம், சிறகுகளாக படபடக்கும் இமைகள், கண்ணாடி மணிகளாக உருளும் விழிகள், பூ நயம் போல் உதடுகள், ஒளியரம்புகளான பற்கள், நுங்கு நீரின் குளிர்ச்சியாக குரல், தெய்வ வடிவை சின்ன உடலில் சிறைப்பிடித்த கலை, முகத்தில் எந்த நேரமும் உலகை புரிந்து கொள்ள முயலும் மன வளர்ச்சிக்கான ஒரு சிந்தனை சாயல். அது என்ன? எதுக்கு? ஏன் அப்படி? ஏன் முடியாது? அம்மா, அதோ பாருமா நாய்க்குட்டி. அது அசிங்கம். நம்ம நாய்க்குட்டி தாமிய பாரு, அழகா சுத்தமா. அம்மா, அந்த நாய்க்கு சோப்பு போட்டு குளிப்பாட்டினா என்னம்மா? அது தெரு நாய், அது தொடப்படாது. ஏன் தொடப்படாது? நம்ம நாயை மட்டும் தொடலாமா? அப்பா திட்டுவாங்க. அப்பா திட்டாத தொடலாமா அம்மா? பாரு ராமு, இவ கேள்விக்கு பதில் சொல்லவே ஒரு தனியாள் போட வேண்டியதுதான். நீ படி. இவள் இப்படி பேசினால் நீ படிக்கிறது எங்க? வாமா கிருஷ்ணா, உள்ள போகலாம். சித்தப்பா படிக்கட்டும். ராமு, எனக்கு படிக்க ஓடவில்லை. குழந்தைக்கு தெரு நாயும் வீட்டு நாயும் வேறில்லை என்ற சமரச நோக்கா? அல்லது இத்தகு சந்தேகங்களின் மூலம் உலகை அறிய முயலும் ஆவலா? கிருஷ்ணா, கிழவியை போய் தொடாத, உடம்பு சரியில்லாதவள். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீ தொடலியா சித்தப்பா? சமத்தா சொன்னபடி கேட்டா சாயந்தரம் காந்தி மண்டபம் அழைச்சிட்டு போவேன். நிச்சயமாவா சித்தப்பா? ஆமா. மாலை காந்தி மண்டபம். சித்தப்பா, பாவம், அவர் காலிலே செருப்பே போடல சித்தப்பா. கல் குத்துமே, வெயில் சுடுமே. என்னோட செருப்பு அவருக்கு சின்னது. உன் செருப்பை கொடுத்துரு சித்தப்பா. நீதான் பூச்சி வச்சிருக்கல. குழந்தையா பேசுகிறாள்? செருப்பை கொடுத்துரு சித்தப்பா. அவர் தூரம் போயிட்டாரு, இன்னொரு நாள் கொடுத்துக்கலாம். கோடை மழை கொட்டி கொண்டிருந்தது. தெருவெல்லாம் ஈர நசநசப்பு. மரங்களும் செடிகளும் மண்ணும் குளிர்ந்து கிடந்தன. இரவின் அமைதியை மழையும் சில்வண்டுகளின் ரீங்காரமும் தவளைகளின் சத்தமும் அவ்வப்போது கலைத்த வண்ணம் இருந்தன. தெருவை ஒட்டிய வராந்தாவில் மழையின் குளிர் நடுக்கத்தை குரலில் பிரதிபலித்தவாறு 2 சிறு ஆட்டுக்குட்டிகள் நின்றிருந்தன. மண்ணியின் குரல் பல் விளக்கிக் கொண்டிருந்த என்னை உசுப்பியது. இங்கே கை குழந்தைகிட்ட இருந்த பால் பூட்டிய காணோம். பால் வாங்கணும்னு போனேன். 2 வாய் பால் தான் குழந்தை குடிச்சிருப்பான்.
புட்டியை கீழே வச்சிட்டு போயிருந்தேன், இங்க காணோமே. எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. தெரு கதவருகே ஓசையிடாது எட்டிப் பார்த்தேன். என் ஊகம் பொய்யாகவில்லை. என்ன விந்தை! உணர்ச்சியைக் கூறு போட்டுக் கொள்ள அண்ணாவையும் மண்ணியையும் ஓசையிடாது வரவழைத்துவிட்டு காமிராவையும் எடுத்து வந்தேன். என் ஃபிளாஷ் அந்தக் காட்சிக்கு நிரந்தர உருவம் தருகிறது. அப்போதும் குழந்தையின் ஈடுபாடு சிதறவில்லை. பாவம் அண்ணா, ஆட்டுக்குட்டி, அதுக்கும் யாரும்மா பால் தருவா? ராத்திரி பூரா சாப்பிடாம இந்த ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப பசிக்குமா? நீதான் இருக்கியேடி. இப்படி இருக்கிறாளே, தம்பிக்கு வைத்திருந்த பாலை வீணாக்குகிறோமே என்று தெரியவில்லையே. எப்படி இந்த உலகத்துல பேர் சொல்லப் போகிறாள்? ஒரு குழந்தைக இப்படி சமத்தாக இருக்கிறதுகள். குழந்தைதானே, அவள் வளர்ந்தா சரியாகிவிடும். சில வருடங்களுக்குப் பிறகு மாநகர போக்குவரத்துக் கழகம், திருச்சி, சென்னை. என் முதல் சம்பளத்தைப் பெற்றுக்கொண்ட நான் அதை என் அண்ணாவின் கையில் தந்து வாழ்த்து பெற திருச்சிக்குப் புறப்பட்டேன். ஒரு நல்ல நாள். குழந்தை கிருஷ்ணா ஆட்டுக்குப் பால் ஊட்டும் தருணம். முதலில் என் நினைவுக்கு வந்தவள் குழந்தை கிருஷ்ணா. இப்போது 8 வயதிருக்குமே. பள்ளியில் படிப்பாள். எப்படி பேசுவாள், எப்படி நடப்பாள்? என்னுள் இனிய கற்பனையாக அவள் நடையுடை பாவனைகள் பொங்கிப் பிரவகித்தன. என் டயரியில் பத்திரப்படுத்தியிருந்த அவள் புகைப்படத்தை எடுத்துப் பார்த்தேன். என்ன அழகான காட்சி! குழந்தை கிருஷ்ணா ஆட்டுக்குட்டிக்குப் பாலூட்டும் காட்சி நேற்று நடந்தாற்போல் தோன்றுகிறது. தன் பள்ளியைப் பற்றி, கூட படிக்கும் மாணவர்களைப் பற்றி, அப்பாவும் அம்மாவும் வாங்கித் தந்த உடைகளைப் பற்றி அவள் கலகலப்பாகப் பேசிக் கொண்டே வந்தாள். நான் மகிழ்ச்சியாகக் கேட்டுக்கொண்டே வந்தேன். கிருஷ்ணா தொடர்ந்தாள். ரவியைப் பாரு சித்தப்பா, பால் சாதத்தை தெருநாய்க்கு போடுறான். நம்ம டாமிக்குத்தானே போடணும். குழந்தை வளர்ந்து விட்டாள். கிருஷ்ணா, இப்படிதான் ஆட்டுக்குட்டிய கல்லால் அடிக்கிறதா? நொண்டுகிறது பார், முட்டாள். இங்க வா. சின்ன குழந்தையில் இரக்கத்துடன் நடப்பாய். வளர வளர எல்லாம் போய்விட்டதா? உள்ள போ. குடிக்க தண்ணீர் வேண்டும். போ போ. எப்பவும் இங்கதான் கேப்ப. போ. நான் தரமாட்டேன். நேத்திக்கு வந்தவர் தானே. தினமும் ஒரு ஆள் தண்ணீர் கொடுக்க நிற்க வேண்டியதுதான். வேற வேலை இல்ல. நான் விரட்டிட்டேம்மா. அதுதான் சரி. சமத்து. உள்ள வா. நீ பார்த்த கிருஷ்ணா ரொம்ப வளர்ந்துடல. கெட்டிக்காரி ஆகிவிட்டா. அருள் வடிவானவள் வெறும் லோகாயதச் சேற்றில் முளைத்த பூண்டாகிவிட்டாளே. அதை வளர்ச்சி என்று எப்படி ஏற்பது? நான் என் கிருஷ்ணாவை, எனக்குப் பிடித்த உணர்வுகளை ஏந்தி நின்ற குழந்தையைக் காண வந்தேன். அவளைக் காண முடியாத ஏமாற்றத்தோடு திரும்பிப் போகிறேன். அப்படிப்பட்டவளைக் காண முடியாது என்ற உண்மை என் கண்டத்துள் ஓர் இரகசிய வேதனையாக முட்டுகிறது.
மாநகர போக்குவரத்து கழகம், திருச்சி, சென்னை. கடவுளின் பிரதிநிதியாக குழந்தை பூமியில் ஜனிக்கிறது. ஆனால் மனிதனின் பிரதிநிதியாக உலகை விட்டு நீங்குகிறது. நன்றி, வணக்கம். அதுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை, எதுக்கு தேவையில்லாத வேலைன்னா விட்டுட்டு போங்க. அவ்வளோதான் சொல்ல வேண்டியது. நன்றி, வணக்கம். இந்த ஸ்லைட் ஷோவை நான் 30 ஸ்லைட் ஷோ இருக்குது, 30 ஸ்லைட்ஸ் இருக்குது. அதை நான் 2 நாளில் பண்ணேன். அது எனக்கே ஒரு சாதனை தான். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை சொல்லித்தரணுன்னா அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் அது நீங்கள் கேட்டால் தான் முடியும். கேட்கலன்னா நீங்கள் கேட்காதப்போ நான் எப்படி பண்ண முடியும்? ஸோ பார்த்து பண்ணுங்கள். பை பை.